பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமாக காலையில் எல்லோரும் வீட்டில் வேலைக்கு போகணும், 2 பேரும் வேலைக்கு போகணும், குழந்தைங்களே அனுப்பணும் அப்படிங்கிறவங்க, இல்லை சாப்பாடு அன்றைக்கி செய்ய முடியலங்கிற சுச்சுவேஷன், குழம்பு வைக்க முடியல, எதுவுமே ரெசிபி ரெடி பண்ண முடியலங்கிறவங்க இந்த மாதிரி பொடி சாதம் பண்ணுங்கள். உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த கருவேப்பிலை பொடி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய இதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லையா கடையிலையும் விற்குது பொடிங்க, அதை வாங்கி வச்சுங்க. அந்த பொடியை வெறும் சாதம் போட்டு எண்ணெய் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உப்பு கூட போட தேவையில்லை. ஏன்னா நம்ம சாப்பாட்டில் நான் குக்கரில் உப்பு போட்டு கொஞ்சம் ஏற்றுவேன். அப்படி உப்பு இல்லாமல் சமைக்கிறவங்க சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிக்குங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. நான் எப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். இது நான் சொல்லவே தேவையில்லை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். கடலக்கொட்டை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. எல்லாமே ஹெல்த்தி. கருவேப்பிலை ஹெல்த்தி. கருவேப்பிலை பொடி எப்படி செஞ்சேங்கிறத வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுவும் செம ஹெல்த்தியாக நான் செஞ்சுருப்பேன். அது இல்லாமல் ஒரு 4 கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு வரமிளகா, ஏன்னா காரம் எல்லாமே அதில் போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். போட்டு சாதம் போட்டுட்டு 2 கரண்டி நான் காமிச்சிப்பேன் பாருங்கள். அந்த கரண்டி தான், ஸ்பூன்னா அந்த கரண்டி அளவு போட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ. என் பொண்ணுக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, என்னால் பாருங்கள் சவுச்சோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் குழம்பு செய்ய லேட் ஆகிடுச்சு, உடனே சாதம் பண்ணி அவளுக்கு அந்த அப்பளம் பொரித்து கொடுத்துட்டேன். அப்பளம் கூட பொரிக்க டைம் இல்லாதவங்க சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை தோசை போட்டு நான் அந்த பொடியே தொட்டுக்கவும் வச்சுட்டேன். பொடி எனக்கு மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுது. இட்லி தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை பொடி சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இது பொல பொல பொலன்னு சாப்பாடு அவ்வளோ. குக்கரில் தாங்க நான் வச்சேன், வடிக்க கூட இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்சம் அவளுக்கு மட்டும்தான் நான் வைப்பேன். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு சாதமும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்மளுடைய விருப்பமாக கொஞ்சம் நல்ல காரசாரமாக வேணும்னா பொடி அதிகமாக கலந்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நம்ம சாதம் கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாங்க ரெடி பண்ணி குழந்தைங்களாம் அனுப்பிடலாம். நாங்களும் ரெடியாகி போயிடலாம். அந்த மாதிரி தான் நான் இந்த ரெசிபி இதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். என்னடா பொடி சாதம் தானே நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதில் ஹெல்த்தி எல்லா பருப்பும் போட்டு நான் பொடி பண்ணியிருப்பேன். அதே சமயத்தில் கருவேப்பிலை உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மாதம் ஒரு டைமாவது, டைமே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் லஞ்சில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் காலையில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு தோசைக்கு சட்னி அரைக்கவும் டைம் இல்லை. அதனால் அந்த பொடியே பாப்பாவுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பிச்சிட்டேன். சவுச்சோ போட்டு ஒரு குருமா வச்சுருந்தேங்க. நான் அது நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அதை நான் போடுறேன். அது செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 9:30 9:40 ஆகிடுச்சு. அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இந்த ஒரு ரெசிபி மட்டும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அந்த ரெசிபி சூப்பராக நான் பண்ணியிருப்பேன்.